ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நாம் இப்போ போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சில முக்கியமான தகவல்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்கு. இடைநிலை ஆசிரியர் பணிக்கு பார்த்திங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி முதல் கலந்தாய்வை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த கலந்தாய்வுக்கு உண்டான தேதிகள் வந்தாச்சு. இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தேர்வானவர்கள் நேரடி பணி நியமன கலந்தாய்விற்கு ஜூலை 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது குறித்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், தொடக்க கல்வித்துறையில் மலை சுழற்சி மாறுதல் கலந்தாய்வு 21 ஒன்றியங்களுக்கு மட்டும் ஜூலை 2இல் நடைபெறும். இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வு ஒன்றிய மாவட்டத்திற்குள் ஜூலை 3ஆம் தேதியும் வருவாய் மாவட்டத்திற்குள் ஜூலை 4ஆம் தேதியும் இந்த கலந்தாய்வு நடத்த இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க. இடைநிலை ஆசிரியர்களின் பொது மாறுதல் கலந்தாய்வு ஜூலை 5ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறும். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 19, 21 தேதிகளிலும், நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளிலும் நடைபெறும் அப்படின்ட்டு இதை தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க. மேலும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வு ஜூலை 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும். இது தவிர இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் தேர்வான நபர்களுக்கு நேரடி பணி நியமன கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அந்தந்த மாவட்டங்களில் நடைபெற்ற உள்ளதுங்க. கலந்தாய்வு நடத்துவதற்கான மின் இணைப்பு, இணையதளம், இருக்கை வசதி உள்ளிட்ட அனைத்து முன்னேற்பாடுகளையும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதில் அவ்வாறு கூறப்பட்டிருங்க. ஸோ கலந்தாய்வுக்குண்டான தேதிகள் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனங்களை தொடர்ந்து நடத்துவாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. சரி, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் சில முக்கிய மாற்றங்கள் எல்லாமே தினசரி நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. என்னதான் அப்படி பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் 2346 ஆசிரியர்களை ஜூலை இறுதிக்குள்ளார நாங்கள் நியமனம் செய்வோம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் 4 தினங்கள், இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்துமே பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தொடங்குவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் நமக்கு நடந்திருக்கு. என்ன சார் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனத்திற்குண்டான வேகன்சிஸ் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்குண்டான இடைநிலை ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறதுனால இடைநிலை ஆசிரியர்களுடைய வேகன்சிஸை உடனடியாக உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 100% உயர்த்துவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு வெளியிட்டாங்க. என்ன அப்படி ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு உண்டான தேர்வு தேதியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். ஸோ எப்போ தேர்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இறுதிக்குள்ளார, ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வுகளை முடிச்சிருவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிஜிடிஆர்பி 2022 நான் 5 சிலபஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எஜுகேஷன் ப்ளஸ் ஜிகே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்க போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கான அப்டேட்கள் அனைத்தும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க. ஸோ HGT எக்ஸாம் 2024 2346 வேகன்சி கவுன்சிலிங் டேட் எல்லாமே கொடுத்ததுனால ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ 100% பார்த்திங்கன்னா HGTயோடைய வேகன்சிஸ் நிச்சயமாக அதிகரிக்கப்படும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அதனால் கவலையப்பட வேண்டாம் நண்பர்களே. HGTயோடைய வேகன்சிஸை 100% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் விரைவாக உங்களுக்கு தெரிவிக்கப்படுங்க. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நாம் இப்போ போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சில முக்கியமான தகவல்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்கு. இடைநிலை ஆசிரியர் பணிக்கு பார்த்திங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி முதல் கலந்தாய்வை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த கலந்தாய்வுக்கு உண்டான தேதிகள் வந்தாச்சு. இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தேர்வானவர்கள் நேரடி பணி நியமன கலந்தாய்விற்கு ஜூலை 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது குறித்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், தொடக்க கல்வித்துறையில் மலை சுழற்சி மாறுதல் கலந்தாய்வு 21 ஒன்றியங்களுக்கு மட்டும் ஜூலை 2இல் நடைபெறும். இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நிரவல் கலந்தாய்வு ஒன்றிய மாவட்டத்திற்குள் ஜூலை 3ஆம் தேதியும் வருவாய் மாவட்டத்திற்குள் ஜூலை 4ஆம் தேதியும் இந்த கலந்தாய்வு நடத்த இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களின் பொது மாறுதல் கலந்தாய்வு ஜூலை 5ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறும். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 19, 21 தேதிகளிலும், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 22 மற்றும் 23 தேதிகளிலும் நடைபெறும் அப்படின்ட்டு இதை தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டாங்க. மேலும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வு ஜூலை 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும். இது தவிர இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் தேர்வான நபர்களுக்கு நேரடி பணி நியமன கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அந்தந்த மாவட்டங்களில் நடைபெற்ற உள்ளதுங்க. கலந்தாய்வு நடத்துவதற்கான மின் இணைப்பு, இணையதளம், இருக்கை வசதி உள்ளிட்ட அனைத்து முன்னேற்பாடுகளையும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதில் அவ்வாறு கூறப்பட்டிருங்க. ஸோ கலந்தாய்வுக்குண்டான தேதிகள் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனங்களை தொடர்ந்து நடத்துவாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. சரி, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் சில முக்கிய மாற்றங்கள் எல்லாமே தினசரி நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. என்னதான் அப்படி பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் 2346 ஆசிரியர்களை ஜூலை இறுதிக்குள்ளார நாங்கள் நியமனம் செய்வோம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் 4 தினங்கள், இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்துமே பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தொடங்குவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் நமக்கு நடந்திருக்கு. என்ன சார் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனத்திற்குண்டான வேகன்சிஸ் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்குண்டான இடைநிலை ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறதுனால இடைநிலை ஆசிரியர்களுடைய வேகன்சிஸை உடனடியாக உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 100% உயர்த்துவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு வெளியிட்டாங்க. என்ன அப்படி ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு உண்டான தேர்வு தேதியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். ஸோ எப்போ தேர்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இறுதிக்குள்ளார, ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வுகளை முடிச்சிருவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிஜிடிஆர்பி 2022 நான் 5 சிலபஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எஜுகேஷன் ப்ளஸ் ஜிகே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்க போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கான அப்டேட்கள் அனைத்தும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க. ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் 2024 2346 வேகன்சி கவுன்சிலிங் டேட் எல்லாமே கொடுத்ததுனால ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ 100% பார்த்திங்கன்னா எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் நிச்சயமாக அதிகரிக்கப்படும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அதனால் கவலையப்பட வேண்டாம் நண்பர்களே. எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸை 100% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் விரைவாக உங்களுக்கு தெரிவிக்கப்படுங்க. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.